पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். வனவாசம் அஞ்ஞானவாசம் தர்மத்தின்படி முடித்திருந்த நிலையில் தங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய ராஜ்யத்தை கேட்க கௌரவர்களோ ஊசி முனை இடம் கூட தரமாட்டேன் என்று நிராகரிக்க இப்போ அடுத்து என்ன செய்வது? ரெண்டு பேருக்குமே யுத்தம் செய்வதில் விருப்பமில்லை. கௌரவர்களுக்கு ராஜ்யமும் தருவதற்கு விருப்பமில்லை, யுத்தமும் தேவையில்லை. இப்போ இந்த நிலையில என்ன செய்கிறது? அப்போ தர்மராஜன் யோசித்து பார்த்தார். சும்மா தூதுவர்கள் இங்க வந்து சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய விஷயம் போய் சேருகிறது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ பகவான் கிருஷ்ணன் அவனை சரணடைந்தான் தர்மராஜன். கிருஷ்ணா, கடைசி முயற்சியாக நீயாவது போய் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தையோ அல்லது கடைசி பட்சமாக 5 கிராமங்களையோ கேட்டு வா அப்படி சொல்லிட்டு தர்மராஜன் கிருஷ்ணனிடம் கேட்க ஸ்பஷ்டமாக கிருஷ்ணன் சொன்னா, மன்றாடி கேட்டாலும் கெஞ்சி கேட்டாலும் துரியோதனுடைய காலையே ஒருவேளை பிடித்து கேட்டாலும் அவன் நிச்சயமாக தரமாட்டான். ஏனென்றால் அவன் மிகப்பெரிய பாவி, கலியின் மொத்த உருவம் அவன். தவறு செய்தோமே என்கின்ற அந்த பச்சாத்தாபம் அப்படிங்கிறது என்னைக்குமே அவன்கிட்ட இல்லை. சத்திய தர்மம் அப்படிங்கிற நடத்தையில ஒரு துளி கூட அவனிடம் பார்க்க முடியாது. அப்போ அவன்கிட்ட ராஜ்யத்தை கேட்டு அவன் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருவேளை இன்னும் சிறிது வைத்திருந்தால் அதை எடுத்து விடு. ஆனால் நீ சொல்வது போல் நிச்சயமாக நான் அவனிடம் போய் கேட்கிறேன். ஏற்கனவே என்ன நடக்கப் போகிறதோ அதை தீர்மானமாக சொல்கிறான் பகவான் கிருஷ்ணன், தரமாட்டான் என்று. பின் எதற்கு கிருஷ்ணன் செல்ல வேண்டும்? அப்படின்னா, துரியோதனாதிகள் செய்கின்ற அந்த பாவங்கள் அனைவரும் அறிய வேண்டும். அவன் ஒரு அதர்மவாதி, நல்லவர்களை துன்புறுத்தவன், இன்னும் சொல்லப்போனால் அவன் சாக வேண்டியவன் என்கின்ற எண்ணம் எல்லா ராஜர்களின் மத்தியிலும் வர வேண்டும். அந்த சபையிலே அதை நிரூபித்து வருகிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் கிளம்பினான். தூதுவனாக கிளம்புவதற்கு முன் அங்கு இருக்கக்கூடிய ஒருவருடைய அபிப்பிராயமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பீமசேனா, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, யுத்தத்திற்கே தயாராக இருப்பவன் பீமசேனன். ஆனால் இப்பொழுது பகவான் கிருஷ்ணன் கேட்டவன் அவன் சொன்ன வார்த்தைகள் மாறி இருந்தது. கிருஷ்ணா, நீ அங்கு சென்று துரியோதனிடம் சாந்தமாகவே பேசு. ஒருவேளை அவன் தந்துவிட்டால் யுத்தம் என்கின்ற ஒரு விஷயம் தேவையே இல்லை, நிறைய நல்லவர்களும் யுத்தத்தில் சாக இருப்பர். அதிலிருந்து என்ன சொல்லுது, நல்லவர்களை காப்பாற்ற முடியும் இல்லையா அப்படின்னு சாந்தி ஸ்வரூபனாக பீமசேனன் பேசினான். மிக ஆச்சரியமாக இருந்தது. பீமசேனா சபையில் அனைவரும் அமைதியாக இருக்கும் பொழுது பிரதிஜை செய்தவன் நீ. தொடையை முறிப்பேன் என்றாய், இரத்தத்தை குடிப்பேன் என்றாய். இப்ப பார்த்தோம்னா சாந்தி கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியே, என்னது? இப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மால் யுத்தம் வந்தது அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கக்கூடாது. அப்ப என்னாச்சு, அந்த பாவம் முழுக்க நம்மை வந்து சேரும். அப்போ நம்மனால இந்த பரத குலத்தினுடைய அழிவு ஏற்பட்டு விடக்கூடாதே என்று பீமசேனன் நினைத்ததனால் இந்த வார்த்தைகளை, சாந்தி வார்த்தைகளை கிருஷ்ணனிடம் கூறினார். மற்றபடி யுத்தத்திற்கு பயந்தா அப்படின்னா இல்லை, அவனுடைய பராக்கிரமம் என்ன என்பதனையும் கிருஷ்ணன் முன்னாடி சொல்றான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனை சைன்யங்கள் இருக்கிறதோ அது அத்தனையும் என் முன்னாடி நின்றாலும் க்ஷண நேரத்தில் அதை அழித்து விடுவேன் கிருஷ்ணா அப்படி. ஆகாயம் முதல் பூமி வரை எத்தனை அவர்கள் வீரர்கள் வந்தாலும்
நொடிப்பொழுதில் வீழ்த்தும் சாமர்த்தியம் என்னிடம் உண்டு. இதையே கேட்ட பகவான் கிருஷ்ணன், பீமா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏன்னா மனம் கலங்காதே, உன்னுடைய அபிப்பிராயம் உன்னுடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்றே நான் கேட்டேன். யுத்தத்திற்கு பயந்த வார்த்தைகள் அல்ல. அந்த குல நாசம் நம்மால் ஏற்பட்டு விடக்கூடாதே, அதனால் அந்த பாபம் நம்மை வந்து சேர்ந்து விடக்கூடாதே என்று நினைத்துத்தான் இந்த வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறான் பீமசேனன். ஏன்னா நீ சொல்கின்ற வார்த்தை உண்மையாலுமே கொஞ்சம் யோசித்தால் சத்தியமானதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நீ உன்னுடைய வீரத்தை பற்றி இங்கு சொன்னாய். ஆனால் உன்னுடைய வீரம் அது மட்டும் அல்ல என்பது எனக்கு தெரியும். நீ எவ்வளவு சொன்னையோ அதை விட 1000 மடங்கு வீரம் உள்ளவன் நீ என்பதை நான் அறிவேன். ஏன்னா குருகுலத்தினுடைய மிகப்பெரிய பராக்கிரமசாலி நீ. சந்திர வம்சத்தை சேர்ந்த எல்லா ராஜர்களுக்கும் மரியாதை கொடுப்பவன் நீ. தர்மம் அறிந்தவன் நீ. பகவத் பக்தர் என்றால் இன்றளவும் உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அப்போ உன்னால இதுவரையிலும் ஒரு தப்பான ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு இதுவரையிலும் நாம கண்டே பிடிக்க முடியாது. உண்மையில எந்த தவறும் இல்லை. இந்த பராக்கிரமம் எந்த இடத்தில் காண்பிக்க வேண்டுமோ அதில் தான் காமிக்கணும். சும்மா தேவையற்ற இடங்களில் உன்னுடைய பராக்கிரமத்தை என்றுமே நீ காண்பித்ததில்லை. இப்போ எல்லாருமே இப்போ கலியுகத்துல துட்டே பிரதானம், செல்வமே கதி, செல்வம் ஒன்று இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் நிலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அது நமக்கு தெரிவதில்லை. அது தெய்வத்தின் கையில் தான் இருக்கிறது. இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பீமசேனா. என்னது? ஒன்று, மனிதனால் செய்கின்ற அந்த பிரயத்தனம், அதாவது முயற்சிகள். முயற்சி செய்தால் மட்டும் போருமா அப்படின்னா இல்லை. இறைவனுடைய சங்கல்பம். இது இரண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஒரு ஜெயம் ஏற்படுகிறது. இப்போ ஒரு விவசாயி அற்புதமாக அந்த நிலத்தை உழுது விதைகளை விதைத்து உடனே அது மரமாக வேண்டும், செடியாக வேண்டும், அது தனக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்குமா என்றால் அவனால் ஆன முயற்சிகள் செய்தாயிற்று, உழுதாயிற்று, விதையை விதைத்தாயிற்று. ஆனால் மழை என்பது தெய்வத்தின் சங்கல்பத்தினால் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விதை என்ன சொல்லுது, அந்த பலனை கொடுக்கும். அப்ப இது ரெண்டும் இணையும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த ஜெயம், அதாவது வெற்றி என்பது கிடைக்கும். நம்மளுடைய பிரயத்தனம், தெய்வ சங்கல்பம், இந்த இரண்டும் சேரும் பொழுதுதான் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதனால இந்த ரகசியம் அறிந்தவன் மட்டுமே எந்த விஷயத்திலும் ஜெயிக்கிறான். அது மட்டுமல்ல, நீ எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் அந்த ஜெயம் என்பது இறைவனுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை முதலில் நம்ப வேண்டும். இப்ப நீ என்ன அந்த விவசாய பற்றி கேட்டையோ, யுத்தத்திலும் இதே. யுத்தத்தில் எத்தனை வீரர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் சம்ஹாரம் செய்வது என்பது நானே. மற்றபடி நான் தான் கொல்லப்போகிறேன் என்கின்ற அகங்காரமோ எதுவுமே உங்களுடைய மனதில் வேண்டாம். பாண்டவர்களை முன்வைத்து அனைவரைகளையும் அழிப்பவன் யார் என்றால் பகவான் கிருஷ்ணனே. ஏன்னா அர்ஜுனா ரதத்தில், அதுவும் யுத்த சமயத்தில் நான் இவர்களை எப்படி எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தான். என்னுடைய குருவையும் என்னை விட பெரியவர்களையும் என்னுடைய அண்ணன் தம்பிகளையும் எதிர்த்து நான் எப்படி யுத்தம் செய்வேன்?
இவர்கள் இறந்து அந்த இரத்தத்தினால் கிடைக்கின்ற அந்த சாம்ராஜ்யம் எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யுத்த ரணாங்கணத்தில் அந்த ரதத்தினிலே வில்லையும் அம்பையும் கீழே வைத்துவிட்டு அமர்ந்து விட்டார். எவ்வளவு பெரிய சங்கடம்! அங்கே சங்கநாதம் ஒளித்தாயிற்று. என்ன, அந்த அம்பை விட வேண்டிய தருணத்திலே இப்படி உட்கார்ந்தன்னா அந்த ஜீவன்கள் மேல் இருக்கின்ற அந்த பச்சாதாபமா மரியாதையா அப்படின்னு கேட்டா இல்லை. அவனுடைய அகங்காரம், நான் அம்பு விட்டு விட்டால் இவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள். ஒன்று சொல்லட்டுமா, நீ அம்பு விடுவதனால் அவர்கள் இறக்கிறார்களா என்றால் அந்த அர்ஜுனுடைய ரதத்தை இயக்குபவனே பகவான் கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது அனைத்து உயிர்களையும் ஒரு பார்வையினால் அனைத்தையும் தன் பக்கம் வசம் இழுத்தவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். முதலில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் எல்லாம் அஸ்வதந்தர்கள். அஸ்வதந்தர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சுதந்திரமாக இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியாது. இந்த உலகத்தில் ஒரே ஒருவன் மட்டுமான், அவன் மட்டுமே சுதந்திரன், பகவான். மற்ற எல்லாரும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுபவர்களே தவிர சுயமாக ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு துரோணாச்சாரியார், அவரை எப்படி வீழ்த்த முடியும்? அவரா யுத்தத்தில் பான மழை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் ஹதஹா என்கின்ற ஒரு வார்த்தையை கூறினால் நிச்சயமாக அந்த வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விடுவார். இந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் என்கின்ற ஒரு யானை இருந்தது. அந்த யானை கொல்லப்பட்டது. அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தியை கூறு, அது துரோணனுடைய காதில் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் சொல்லியும் துரோணர் அதை கேட்கவில்லை. ஏன்னா கிருஷ்ணனுடைய தந்திரம் ராஜதந்திரம் என்பதை அறிந்தவர் துரோணர். இந்த இடத்துல யார் சொன்னால் நம்புவான் அப்படின்னா, தர்மராஜனுடைய வாயிலிருந்து வந்தால் அந்த விஷயத்தை நம்புவான். இப்போ தர்மராஜனிடம் சொல்லப்பட்டது, அஸ்வத்தாம ஹதக என்று சொல் அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த நேரத்தில் அவன் தர்மிஷ்டன் தான். பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்துகிறான், நிஜமாலுமே அஸ்வத்தாமன் என்கின்ற ஒரு யானை இறந்தது, நீ ஒன்று செய், அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்தது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்வத்தாமன் ஹதக என்கின்ற வார்த்தை மட்டும் சப்தமாக காதில் விழும்படி செய்தான். என்ற யானை என்கின்ற வார்த்தை, அந்த ஒளியானது துரோணர் காதுக்கு எட்டவே இல்லை. இதை செய்தவன் யார் என்றால் பகவான் கிருஷ்ணன். பாருங்க, இதையே ஆபத் தர்மம் என்றார். இது தவறா சரியா அப்படின்னா, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தந்திரம் என்பதை கையாளுபவன் யாருன்னா பகவான். அதை சுதந்திரமாக செய்யக்கூடிய அந்த சக்தியை பெற்றவன் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணன். இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் பீமசேனா, நீயே ஜவாப்தாரி. என்ன, பாண்டவர்கள் யாரும் இறக்கக்கூடாது, ஒன்று. கௌரவர்கள் யாரும் பிழைக்கக்கூடாது, இரண்டு விதமான அந்த பொறுப்பும் உன் தோளில்தான் சுமக்க இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் பீமசேனனை சொன்னான். 6 அக்ஷௌணிகளை, அதாவது 11 அக்ஷௌணி கௌரவர் வசம் இருந்தது. அதில் முழுவதுமாக 6 அக்ஷௌணியை பீமசேன் ஒருவனாக மகாபாரத யுத்தத்தில் முடித்தார். மீதி இருக்கக்கூடிய 5 அக்ஷௌணிகளை மற்ற அனைத்து வீரர்களும் சேர்ந்து அதனை அழித்தார்கள். அர்ஜுனனை பற்றி கவலைப்படாதே, ஏன்னா அவனுக்கு சாரதியாக நான் இருக்கிறேன். உனக்கு சாரதியாகவோ பலமாகவோ வேறு யாரும் இருக்க வேண்டியதில்லை. நீ சுயமாக இந்த காரியத்தை செய்து முடித்து விடுவாய்.
அப்போ உன் பின்னால் நான் இல்லை, ஆனால் அர்ஜுனனுக்கு பின்னால் நான் இருக்க வேண்டும். அப்போ அவனிடத்தில் இருந்து அவனை எப்படி இந்த மகாபாரத யுத்தத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பது நான் அறிவேன். அப்போ உன்னுடைய காரியத்தை செய்யக்கூடிய பொறுப்பு, அதை பீமசேனனை உணர வைத்தான் கிருஷ்ணன். அடுத்து அர்ஜுனனுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா உன் மனதில் பட்டதை சொல் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கேட்க அர்ஜுனன் எழுந்தான். அவனது அபிப்பிராயம் என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.